கொலோசியர் 2ல 9-10 படிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. யாருக்குள் வாசமா இருக்குது? தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்குது. என்னதான் இருக்குது? தேவ தத்துவத்தின் பரிபூரணம். அப்படி என்றால் தேவனுடைய வல்லமை, அன்பு, அதிகாரம், நீதி, இரக்கம், கிருபை, தயவு எல்லாம் பரிபூரணமாக்கி எல்லாம் இந்த பரிபூரணமும் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே வாசமாக இருக்கிறது. இப்போ கிறிஸ்துவின் சரீரம் எங்க இருக்குது? வாசமா இருக்குது. வேதம் சொல்லுகிறது அப்படிதானே? அவருடைய பரிபூரணமும் அவருடைய சரீரத்துக்குள்ளே வாசமா இருக்கிறார். இந்த சரீரம் எங்க இருக்குது? எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் கர்த்தத்துவம், வல்லமை, அதிகாரம், துரைத்தனம் எல்லாவற்றையும் அவர் சரீரத்துல வச்சிட்டார். இப்ப இந்த சரீரம் எங்க இருக்குது? சரீரம் எங்க இருக்குது? நம்ம தான் அந்த சரீரம். ஹல்லேலூயா. அந்த பரிபூரணத்துக்கு உரியவர்கள் நம்ம தான். அந்த அதனாலதான் அந்த 2ல சொல்றாரு. 2ல சொல்றாரு, இந்த பூரண நிச்சயத்துக்கு எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பரிபூரணத்துக்கெல்லாம் அவருடைய சரீரத்துக்கு தான் சொந்தம். அவருடைய சரீரம் வேதம் சொல்ற, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்றால் ஒரு சாதாரணமான அல்ல, எல்லா தேவ தத்துவத்தின் பரிபூரணத்துக்கும் உரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை நீங்க யோசிப்பீங்க, பரிபூர்ணம் இருந்தா ஒண்ணுமே இல்லையே நமக்குள்ள, இன்னும் நம்ம பலவீனமா இருக்கிறோமே, இன்னும் நம்ம கடனாளியா இருக்கிறோமே, இன்னும் நம்ம வேதனைப்பட்டு கொண்டுதானே இருக்கிறோம், இப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்கள் இப்ப இந்த பரிபூரணத்தை நீங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே அந்த பரிபூரணம் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதைதான் பவுல் விரும்புகிறார். நீங்கள் இதுக்கு உரியவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ரகசியத்தின் ஐஸ்வர்யத்துக்கு உரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறாங்க, அப்படித்தானே? ஒரு கணவனும் மனைவியும் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்றா இருக்கிறார்கள். ஆனா கணவன் மனைவி ஒண்ணா இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் சொல்லுது. ஆனா பிரிந்து இருக்கிறார்கள். ஆனால் நாம் விசுவாசத்துல ஒரே மாம்சம் என்று நாம் சொல்லுகிறோம். அதை நாம் நினைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதே போல சொல்றாரு, அந்த அதிகாரம், துரைத்தனம், அந்த வல்லமை எல்லாம் அவருடைய சரீரத்துக்குள், சபையாகிய சரீரத்துக்குள் தந்தறினார். ஹல்லேலூயா. எபேசியர் 1 கடைசில பார்த்தா அதான் வரும், அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவர் தந்தறினார். அதான் அந்த தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவர் சரீரத்துக்குள்ளே வாசமா இருக்குமோ, அந்த சரீரத்தை வாசமா இருந்து அந்த பரிபூரணம் எல்லாம் அவருடைய சரீரத்திலே வாசமா இருக்கிறதா, உங்களுக்குள்ள அது வாசமாக இருக்கிறது. இதை நீங்க எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் யோசிக்கிறீங்க? இந்த பரிபூரண கர்த்தத்துவம் எனக்குள்ளே தங்கி இருக்கிறது, அந்த சரீரம் எனக்குள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உடனே நீங்க இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, விசுவாசத்துல உறுதியா இருக்கீங்க, நாளைக்கு போய் யார்கிட்டயாவது போய் ஜெபம் பண்றீங்க, இந்த சரீரம் எனக்குள்ள அப்படியே தங்கி இருக்கு, அப்படியே நினைச்சிருக்கீங்க, எனக்குள்ள அப்படியே தங்கி இருக்குது. நீங்க நல்லா யோசிக்க, நல்லா கவனிக்கணும். எனக்குள்ள தங்கி இருக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க, எல்லாருமே விசுவாசிக்கிறீங்க, அப்படிதானே? பரிபூர்ணம் எல்லாம் அவருடைய சரீரம் நீங்க தான், உங்களுக்குள்ள தங்கி இருக்கு. இப்போ நீங்க நாளைக்கு போவீங்க, யாராவது ஏற்பட்டவங்களோ பிசாசு பிடிச்சவங்களோ இருக்கிறாங்க, நீங்க போறீங்க, கை வைக்கீங்க, இந்த பரிபூர்ணம் இருக்குது, சுகமா இருக்கு, அப்படிங்க கை வைக்கீங்க, சுகமாகல, என்ன செய்வீங்க? சுகமான என்ன செய்வீங்க? வேதம் ஒன்று சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். எப்படி மாறினான்? குழந்தையை கொடுப்பன்னு சொன்னாரு. குழந்தை அடுத்த வருஷம் பார்த்தா குழந்தை இல்ல. சாராட்ட சொல்லுவார், கர்த்தர் குழந்தை தாரம் சொல்லிட்டாரு, சாதாரணமானது இல்ல, இந்த பூமியே பரப்பப்பட போகுதுதான், அப்படி சந்ததி வரப்போகுதான் பார்த்துப்பாங்க. சாராவும் நினைச்சிருப்பாவோ கர்த்தரோட உறவு கொண்டாடுறாங்களே, அப்ப இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சா ஒண்ணுமே இல்ல, அதுக்கப்புறம் நம்ப முடியுமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாரால் கர்ப்பம் செத்து போனதுக்கு பிறகும் ஆபிரகாம் விசுவாசித்துக் கொண்டிருந்தான். அதுதான் விசுவாசத்திலே வல்லவன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் பரிபூரணம் அடங்கி இருக்குது வேதம் சொல்லுது. நீங்க உடனே மரணத்தை கை வைக்கிறீங்க,
சரியாவல, அவங்களுக்கு எதுவுமே சரியாவல, உடனே நீங்க என்ன நினைச்சீங்க? நமக்குள்ள அந்த வாங்கி விட்டுருமா? அப்படிதான் நீங்க நினைச்சீங்க. நமக்குள்ள அந்த வல்லமை தான் வருமா? அது அவங்களுக்கு வரும், இவங்களுக்கு வரும், எனக்கு வருமா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க விசுவாசத்துல வல்லவனா அவிசுவாசியா? அவிசுவாசி. ஹalleluya. 50 திருப்பணிங்க வச்சும் வியாதி சோமானனா அடுத்த ஆளையும் இது நடக்கும் என்ற விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அதுதான் விசுவாசத்திலே வல்லவன். ஆமென். ஹalleluya. அவர் சொல்லிருக்கார், இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிருக்கார். நீங்க அதை பண்ணி அதை விசுவாசத்தை செய்றீங்க, நடக்கல. ஆனாலும் விசுவாசத்துல நீங்க வல்லவர்களாக இருக்கும்படியா நடக்கிறது நீங்க விடக்கூடாது. ஆமென். ஆபிரகாம் குழந்தை பிறக்கிறதுக்கு விடவே இல்லை. ஹalleluya. அதே போல நீங்கள் கற்றுக்கொண்ட வல்லமை உங்களுக்கு அடங்கி இருக்கிற நீங்க விசுவாசித்து நீங்கள் பிசாசுகளை துரத்து வரையிலும் உங்கள் விசுவாசம் ஓயக்கூடாது. உங்கள் மகிமையின் சரீரம் வெளிப்படுத்த உங்கள் விசுவாசம் ஓயக்கூடாது. ஹalleluya. அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். அப்ப அன்றைக்கு காண முடியாததை பாருங்க, நோவாவை யோசிச்சு பாருங்க. நோவாட்ட சொல்றாரு, வேலையை உண்டு பண்ணி நான் மலையை உண்டு பண்ண போறேன், இந்த செய்து அழிக்க போது அப்படின்னு சொல்றாரு. வேதம் சொல்றது அதற்கு முன்பாக மழையே வந்தது கிடையாது, வானத்திலிருந்து மழையே வந்தது கிடையாது. அப்ப யாராவது நம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க, நம்ப முடியாது. ஆனால் நோவா நம்பினான். நோவா நம்பியவன் காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். அது தேவனுடைய பார்வையிலே நீதியாக இருந்தது. அந்த நீதி தான் நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் தான் தேவனுடைய பார்வையிலே நீதியாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த விசுவாசத்தின் உறுதித்தன்மை தான் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்ட நீதி. ஹalleluya. அது மனிதருக்கு பைத்தியம் போல தோணும், ஆனால் தேவனுக்கு அது பார்வையிலே வெளியேறப்பட்டது போல இருக்கும். ஹalleluya. அதான் வேதத்தில் சிலுவையின் உபதேசம் கற்றுக்கொள்வதற்கு பைத்தியமா இருக்கும். பாருங்க, மண்ணின் சரீரம் சிலவங்களுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது, வியாதிப்பட்டதா இருக்குது. ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்க, நான் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க. இந்த விசுவாசம் தான் உங்களை அந்த மகிமையாக மாற்ற ஆரம்பிக்கிறது. ஹalleluya. அது எத்தனை நாள் இருக்கலாம். சிலவங்களுக்குள்ள அந்த அந்த வெளிப்பாடுகள் ஒரு நாளுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கலாம், ஒரு மாசத்துல வெளிப்பட ஆரம்பிக்கலாம், 10 வருஷத்துல வெளிப்பட ஆரம்பிக்கலாம், ஏன் எத்தனை வருஷம் கழிச்சாலும் அடுத்த வெளிப்பட ஆரம்பிக்கலாம். ஹalleluya. வெளிப்படாம இருந்தாலும் நீங்க அந்த விசுவாசத்துல தான் வாழ வேண்டும். ஆபிரகாமே ஒரு சந்ததி கடற்கரை மணலத்தனையாக இருக்கும்னு சொன்னார். கடற்கரை மணலத்தனையை வருந்தட்டி ஆபிரகாம் பார்த்தாரா? பார்க்கல. ஆனால் அவர் மரிக்க தட்டியும் அப்படித்தான் விசுவாசித்து மரித்தார். அப்படிதான் அவர் விசுவாசித்து மரித்தார். ஹalleluya. அதே போல உங்களுக்கு தேவன் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம், உங்க பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம், திருச்சபைக்கு தேவன் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு உரியது என்று சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம், இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை எதை விசுவாசிக்கிறீங்களோ அது நடக்க தட்டியும் அது இப்படிதான் நான் இருக்கிறேன் நீங்க உறுதியா இருங்க. அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்திருக்கேன்னு சொல்றார். இதை நீங்க தினமும் உறுதியா இல்ல, தினமும் தியானிங்க, அவருடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கிறது. ஆனா நீங்க பார்க்கிறது அப்படி இல்லை, பார்க்கிறது அது விரோதமா இருக்கீங்க. ஆனால் நீங்க விசுவாசிக்கிறீங்க, அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறார், அந்த சமாதானம் என்னை சமாதானத்துக்குள்ளே நடத்தும் அப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்க. அந்த விசுவாசம் விசுவாசிக்க நம்மளை அப்படி பாதையில நடத்தும். ஹalleluya. நடத்தும். ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொல்றாரு, நீங்க இதை செய்றீங்க நடக்கல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அதை செய்ய ஆரம்பிங்க. ஹalleluya. அது நடக்க தட்டி அதை விசுவாசிங்க, நடக்க தட்டி அதை பத்தி பேசுங்க. ஒரு மலை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை போக தட்டி நீங்க பேசுங்க. ஹalleluya. எனக்கு விரோதமா எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுங்க. ஆமென். நான் வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது நீங்க ஜெயிக்கிறவரா இருப்பீங்க. நியாயத்திற்கு நாளே ஜெயப்படுகிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த ஜெயப்படுகிறவரே நீங்க பங்கா இருப்பீர்கள். ஹalleluya. அது ஏதோ மனிதனை கூட ஜெயிக்கிறது இல்ல, இந்த பூமியிலே நீங்க விசுவாசித்து ஜெயிக்கிறது தான் அங்க ஜெயம் எடுக்கிறது. அங்க வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருப்பாங்க, ஜெயப்படுகிறவன் எவனோ அவனுக்கு நீதி விருட்சத்தை கொடுப்பேன், அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன், இப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் அந்த பூமியிலே நீங்க விசுவாசிக்கிறது தான். ஹalleluya.
நம்ம இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம வாழும்போது தான் நம்ம இருக்கிறோம் செய்கிறவர்களா இருப்போம். அப்போ அந்த ரகசியம், தேவனுடைய ரகசியம் அப்படின்னா என்னன்னா அவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். உங்களுக்குள்ள அதுக்கு விரோதமா உங்களுக்கு எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தாலும் இந்த விசுவாசத்தை நீங்க விடாதீங்க. இந்த ரகசியம் உங்களுக்குள்ள இருக்கிறதை நீங்கள் அதுக்கு உரியவராக விசுவாசிங்க. அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அது நடக்கும் பொழுது நீங்க ஜெயிக்கிறவர்களா இருப்பீங்க. ஆமென். ஏதோ பெரிய ஆளுக்கு மட்டுமில்ல, ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தை கேட்கிற யாவரும் ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாச வாழ்க்கை, அதாவது எல்லாவற்றிலுமே உங்கள் வாழ்க்கை விசுவாசத்தினால் வருகிற வாழ்க்கையாக இருக்கும். ரோமத்தில் படி விசுவாசத்தினால் வருகிறது வராததெல்லாம் என்ன பாவம் என்று சொல்றது. விசுவாசம் இல்லாமல் வருகிறது எல்லாமே பாவம் தான். அப்ப விசுவாசத்தோட நீங்க நடந்து கொண்டிருக்கீங்க. இப்ப என்ன விசுவாசம் நீங்க இருக்கீங்க? நான் ஆவியின் பிள்ளையாக இருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்குரியவன் இல்ல. இந்த விசுவாசத்துல நீங்க நடங்க. கிறிஸ்து எனக்கு தங்கி இருக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்துக்குரியவராக இருக்கிறேன், அவருடைய தத்துவம், அவருடைய வல்லமை